நீ என்னை பின்பற்றி வா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 கேள்விகளும் பதில்களும். எந்த பக்கம் வலையை போட இயேசு சீஷர்களிடம் சொன்னார்? படகுக்கு வலது புறமாக. சீஷர்களால் வலையை இழுக்க முடியாதது ஏன்? திரளான மீன்கள் அகப்பட்டதினால். அவர் கர்த்தர் என்று இயேசுவை குறித்து சொன்ன சீஷன் யார்? இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன். தன் மேல் சட்டையை கழற்றி கொண்டு கடலில் குதித்தவன் யார்? சீமோன் பேதுரு. மற்ற சீஷர்கள் கரைக்கு எத்தனை முழ தூரத்தில் இருந்தார்கள்? 200. கரையில் வந்திறங்கின போது சீஷர்கள் எதை கண்டார்கள்? மீன் மற்றும் அப்பம். இயேசு சீஷர்களிடம் எவற்றில் சிலவற்றை கொண்டு வர சொன்னார்? மீன்களில். சீமோன் பேதுரு படவில் ஏறி எத்தனை மீன்கள் உள்ள வலையை இழுத்தான்? 153 பெரிய மீன்கள். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னவர் யார்? இயேசு. யோனாவின் குமாரன் யார்? சீமோன். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசு யாரிடம் கேட்டார்? சீமோன் பேதுருவிடம். என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீமோன் பேதுருவிடம். நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசு எத்தனை தரம் பேதுருவிடம் கேட்டார்? 3 தரம். யாரை தனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவார்கள்? சீமோன் பேதுருவை. நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? பேதுருவை பார்த்து. யார் மரிப்பதில்லை என்ற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பினது? இயேசுவுக்கு அன்பான சீஷன். இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனின் சாட்சி எப்படிப்பட்டது? மெய்யானது. இயேசு செய்த காரியங்களை எழுதினால் பொல்லாதது எது? உலகம். எரின் மேல் மீன் வைத்திருக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள்? கரி நெருப்பின் மேல். கானா ஊரானாகிய சீஷன் யார்? நாத்தான்வேல். கானா ஊர் எந்த நாட்டில் உள்ளது? கலிலேயா நாட்டில். தோமாவின் மறுபெயர் என்ன? திதிமு. இயேசு எங்கே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார்? திபேரியா கடற்கரையிலே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.